கர்த்தர் தம ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில காரியங்களை வேதத்தில் தியானித்துக் கொண்டிருந்தபோது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் எதுவென்றால் சமாதானம் தான் ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதமும் சமாதானம் இல்லாமல் இருக்குமானால் அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஒரு சரீரத்தில் நமக்கு எல்லாம் இருந்து ஒரு சின்ன பெயின் இருந்தால் கூட போதும், அந்த பெயின் தான் நமக்கு பெருசாக தெரியுமே ஒழிய சுற்றி இருக்கிற எதுவும் நமக்கு பெருசாக தெரியாது. அப்போ ஆசீர்வாதம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால், கர்த்தர் நம்மை சமாதானமாய் உட்கார வைத்திருப்பதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லாம் வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் சமாதானம் இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில நேரங்களிலே இப்போ இந்த உக்ரைன் நாட்டை பற்றி பார்க்குறோம், அவ்வளோ வளம் இருக்குதான். அந்த நாட்டை எப்படியாவது எடுக்கணும்னு எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணுதான். அமெரிக்கா கூட நேற்று கூட முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு அவங்க அதிபர்லாம் போயிட்டாராம். என்ன காரணம்னு கேட்டால், உக்ரைன் மாதிரி வளமிக்க நாடு அவ்வளோ கிடையாது, அந்த மாதிரி வளம் இருக்குதான். ஆனால் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் தேசத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்போ சமாதானம் என்பது நமக்கிட்ட என்ன இருக்குங்கிறத அடிப்படையாக கொண்டதல்ல, தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு. அதில் பெரிய விஷயம் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுக்கிறதான சமாதானம்.